வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இன்னைக்கு ரம்ஜானை முன்னிட்டு கூட்டம் கொஞ்சம் ஏகதேசமா இருக்கு. பெரிய பெரிய ஆடுகளும் வரத்து இருக்கு. அப்படியே உள்ள போய் விலை நிலவரம் எப்படின்னு கேட்டுருவோம். அப்படிக்கா உள்ள வந்தோம்னா ஆனா இது வாங்கிறீங்களா? கொண்டாந்துருக்காங்க. தம்பி என்ன விலை வரும் ஒண்ணு? அவங்க அப்பா வரணுமா? அவங்க அப்பா வரணுமா? பொடியான கொண்டாந்துருக்கிறான். சரி, ஓகே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகள் வரத்து நிறையவே இருக்கு. எல்லாமே கடா. ஆனா இது என்ன ரேட்னா வரும் கடா? என்ன விலை வரும்? 25. மூலக்கடாய் 25 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. நல்ல படா சைஸ் கடா. பல் சேர்ந்ததான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பார்க்கலாமா? 6 கடை 1 லட்சம். 4 செம்மறி குட்டி 21,000 வாங்கியிருக்காங்க. எத்தனை நாளான குட்டி? ஒவ்வொன்னா 3 மாசம் குட்டி இருக்குமா? 2 மாசம் குட்டி தான். 2 மாசம் குட்டி தான். எங்க உங்க தலைவர நாளை அவுத்துட்டு போறேன். 2 மாசமான குட்டி 24 வண்டிக்கு வருமையா உங்களை அதான் தேடிட்டு வந்தேன். 4 உள்ள போயிட்டேன். ஆடு பிடிச்சிட்டு இருக்காங்க. மும்முரமா என்ன விலை வரும்? 7 8 ரூபா வரும். எத்தனை? 1 வருஷம் குட்டி இருக்குமா? இருக்கும். சரி, ஓகே ஓகே. ஹாய் சொல்லிரு. இங்க அப்படிதான் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடு நேரத்துல நம்ம கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். ஆடுகள் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு. இதெல்லாம் குட்டி என்ன ரேட்னா வரும்? 4 ரூபா. எத்தனை? ஒரு 4 மாசம் குட்டி இருக்குமா? எல்லாமே கடாயா? மீதி 3 பிறவையா? 3 பிறவை ஒரு கடாயோ ஒண்ணு 4 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா அனுசரிச்சு தருவீங்களா? நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா? மேய்ச்சல் தரல குட்டி மட்டும் பண்றீங்களா? பெரிய ஆடு கடாய் எல்லாமே ஆடு குட்டி எல்லாம் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அரச்சலூர். நம்பர் தர முடியுமா? இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம்? சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. எல்லாமே அவங்க கொண்டாந்த ஆடுகள் தான். யாருக்கு ஜோடி வேணுங்களாமா? ஓ, கொடியாட்டுக்கு ஜோடி வேணுமா? இல்ல அவருக்கு வேணுமா ஜோடி? எனக்கு ஜோடி எல்லாம் வேண்டாங்க. இருக்கிற ஒரு ஜோடிக்கே சோறு போடுற வழி இல்ல. இதெல்லாம் உங்களுதா? என்ன ரேட்னா வருது ஒண்ணு? இன்னைக்கு விலை கம்மி தான். ரம்ஜான் காட்டிக்கு ஆள் வாங்குறதுக்கு அதிகமா வெள்ளையாட்டு இருக்கு. நான் ஏற்கனவே வாங்கி தான் வீட்டுல 7 8 உருப்படி வச்சிருக்கிறேன், கலர் கலரா. சரி, ஓகேண்ணா. அப்படியே உள்ள பெரிய கடா. இல்ல பெரிய கடா. இது வந்து ஆடு சனி ஆடுன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து பேச மாட்டாரு, அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அப்படி இந்தல பார்த்தோம்னா ஆடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. கொடியிட்டு சேர்ற கடான்னு நினைக்கிறேன். அது யாரு? உங்களுதா? உங்களதுல யாருந்தது? இல்ல ஜம்முன் இருக்கு. அருமையான கடை. சிதம்பரத்துது. என்ன விலைக்கு வருது? ஆடு கேளுக்கு அவங்க என்ன விலைன்னு ஆடு கேளுக்கு. கொடியாட்டு கடை 30,000. பல்லுங்க சேர்ந்துருச்சா? கொடி பிளஸ் ஜமுனாபாரி கிராஸ் ஆட்டு இருக்குது. கொடி பிளஸ் ஜமுனாபாரி கிராஸ் 30 ரூபா சொல்றாங்க. 6 பல் தரத்துல இருக்கு. கறி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ விழுங்களா? கறி 30 விழுகும். சேட்டை சரியான சேட்டையா இருக்கு. காய் அடிக்காத கடை. சரிங்கய்யா. இன்னைக்கு வந்து சிரோகி கிராஸ் இருக்குது. நிறைய கருப்பாடுகள் உள்ள இறங்கி இருக்கு. பெரிய கடை. 2 கடை ஜோடி கடை.
என்ன விலைதான் வருது? 55. சரி ஓகேண்ணா, 55. பல் சேர்ந்ததா? பல் சேர்ந்து காய் அடிச்சதா அடிக்காததா? காய் அடிச்ச கடா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அச்சல் பாக்குறதுக்கு. 55 சொல்றாங்க. கறி எத்தனை உழுவுங்க? 55 உழுகும். கறி ஒரு 55 உழுவுங்கிறாங்க. நல்ல படா சைஸ். ரெண்டும் சேர்ந்து 100 கிலோ உழுகு. ரெண்டும் நல்ல 8 நீளமான கடா. சரி ஓகேண்ணா. அப்படி இங்கட்டு வந்தால் அண்ணா அப்படியே வீடியோ எடுத்துடலாமா? அதான் உங்களுதா? 14,000 கேட்டு கொடுக்கல. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. நேரத்துல வந்தாவே இதான் பிரச்சனையே. அண்ணா வணக்கம். என்ன கொடியாடா? இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் வர்றது அப்புறம் பேசிக்கலாம். வியாபாரம் மும்மரமா இருக்கோ? இந்த ஆடெல்லாம் என்ன விலை வருங்கய்யா? 5,16. இதெல்லாம் கூட்டம் நிறைய இருக்கு மாட்டிருக்கு. சரி சரி. இந்த குட்டிங்க எல்லாம் கொடியாடுங்களா? கொடியாடு கொடியாடு. எத்தனை மாசம் குட்டி இருக்கு? ஒரு 3-4 மாசம் இருக்குமா? 5 மாசம் 6 மாசம் குட்டி இருக்கு. 6 மாசம் குட்டி இருக்கு. சரி ஓகேண்ணா. அப்படியே மேல தூக்கிடுவோம். வாவ், செம கிரௌடா போகுது. அண்ணா இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? 6,500. எல்லாமே கடாயா பிறவை இருக்கா? எல்லாமே பிறவை. அது ஒண்ணு மட்டும் தான், அந்த வெள்ளை மட்டும் தான் கடாய். சரி ஓகேண்ணா. ஆடுகள் கொஞ்சம் வரத்து நிறையவே இருக்கு. விற்பனை மந்தமா இருக்காட்டி ஆடு அப்படியே நிக்குது. அண்ணா வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஏதாவது விற்பனை அமோகமா போயிட்டு இருக்குது. 17 கொண்டு வந்து இன்னும் 4 இருக்குது. ஆமா, இந்த கடையில 15,000 16,000. ஆமா, இதெல்லாம் 8 ரூபா 10 ரூபா. இது 12 ரூபா. 11. ஆமா, காய் அடிச்சுதான் இருக்கு. ஆமா, வாங்கிக்கலாம். அதெல்லாம் அவிகிட்டு கேட்கணும். அதெல்லாம் 12 ரூபா 13 ரூபா வருமாமா. ஆமா சரி ஓகே. விற்பனை எல்லாம் அமோகமா போயிட்டு இருக்குது. அல்ல வாங்குறீங்க எல்லாம் விலை கம்மியா கேக்குறாங்க. வாங்கிட்டு வந்த விலைக்கும் கம்மியா தான் கேக்குறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஆடுகள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உடனே கான்டாக்ட் பண்ணா அப்பவே வாங்கிக்கலாம். இதுப்பா வீட்டுல தானே வச்சிருக்கீங்க? வீட்டுல 10-15 இருக்குது. ஆமா, 9943181622. அண்ணா பாருங்கண்ணா, இந்தாங்க 11 கொடுங்கண்ணா. அண்ணன் வாங்கிக்கலாம் வாங்க. ஏங்கண்ணா நல்லா டப்பு டப்புன்னு கொடுப்பேன். கொண்டு போங்கண்ணா. அட செல்லோ, அடி செல்ல. இருபத்து கொத்திக்கிட்டு இருக்காங்க. காய் அடிச்ச கடை 2 இடம் அவருதா. வீடு எடுத்துக்கலாங்களா? மல்லிவாரத்துல இருந்து. ஆமா, ஒவ்வொரு கடையும் 20 ரூபா 40 ரூபா வரும்.
பல்லு ரவாண்டு பல்லு. ஆமா. நல்ல ஹைட் பாரு. 35 ரூபாய் கொடுத்துருவேன். ஆமா. வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். அப்படியே வரலாம். கடாய் வீடியோ ஆமா. என்ன கடை பல் சேர்ந்த கடாயா? பல்லு சேர்ந்துருக்கு. இதுவரையும் பல்லு சேராது. இதுவரையும் பல் சேராது. என்ன ரேட்ல வருது இந்த கடை? எனக்கு மைக்கு என்ன விலை வருங்க? 25. நல்ல பெரிய கடை. காய் அடிக்காத கடாயா? காய் அடிச்சதா? காய் அடிச்சாச்சு. காய் அடிச்ச கடை 25 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. கறி எத்தனை ஒழுங்குனா இதுல? கறி கறி சரி ஓகே. ஐயா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. சரிங்க. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தியாதான் கொண்டாடுறீங்க. 3 கொடுத்தாச்சு. இது ஒண்ணுதான் கைவசம் நிக்குது. சரி ஓகேங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கு கடை. நகருங்கப்பா. இன்னைக்கு நிறைய வட இந்திய ஆடுகள் நிறைய இறக்குமதியா இருக்கு. ஐயா இதெல்லாம் என்ன விலை வருங்க ஒவ்வொன்னா? வீடியோக்கு வீடியோக்கு விலை நிலவரம் போடுறதுக்கு. ஆமா. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க ஆவரேஜா? எவ்வளவு? 16,500. இது ஆவரேஜ் என்ன ரேட் வருங்க ஒவ்வொன்னா? 16. சரி ஓகேண்ணா. அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்க முடியாது. அதனால அப்படியே கிளம்பிடலாம். உள்ள வந்தால் சிரோகி கிராஸ் பீடு எல்லாமே வட இந்திய ஆடுகள் தான். ஜமுனாபாரி கிராஸ் கொண்டாந்துருக்காங்க. எல்லாம் அங்கங்க இறக்கி வச்சிருக்காங்கப்பா. குடியில நிறைய வியாபாரம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதனால அப்படியே கிளம்பி மண்ணா பெரிய கடை. நல்ல கருங்கடை வச்சிருக்காங்க. நிறைய கடை நிக்க மாட்டிருக்கு சந்தையில. அப்படி போடு. தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எடப்பாடி. உங்க பேரு? சந்தோஷ். சத்தமா பேசு. சந்தோஷ். வந்து பெரிய கடை 3 கொண்டாந்துருக்கீங்க. ஒவ்வொன்னு என்ன ரேட் வரும்? இது 45,000. 45. இது 35,000. 35,000. கறி எல்லாம் எத்தனை உழுகும்? இது எப்படியும் 50 கிலோ வரும். 50 கிலோ கறி உழுகும். நல்ல பெரிய கடை. பல் சேர்ந்த கடை. கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. கவர் பண்ணணுமே ரொம்ப தூரம் போக மாட்டிருக்கு. 3 கடை. ஒண்ணு 45, 35, 40 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 25, 45, 35, 25. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எல்லாமே காய் அடிச்சதா அடிக்காதா? காய் அடிக்காத கடை. சேலம் கருப்பு. 3 கடாயுமே அட்டகாசமா இருக்கு. 3 கடாயுமே தம்பி தான் கொண்டாந்துருக்கு. அப்படியே இந்த மாதிரி கடாய்கள் வேணா தம்பி கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே நம்பரை வாங்கிக்கலாம். அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிடு. 63 81 71 74 85. பேரு? ராஜா. சரி ஓகேம்மா. எடப்பாடியில எந்த ஏரியா? எட்டிக்கோட்டு. அதெல்லாமே உங்களுக்கு தானே? அந்த ஆடெல்லாம் என்ன ரேட் வரும்? அதெல்லாம் 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா ரேஞ்ச் வரும். சரி ஓகே. அப்படியே இருங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எடப்பாடி இருந்து வந்திருக்கிற ஐயா கிட்ட கேட்டுருவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இருங்க மைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? விற்பனையில எப்படி போகுது? விற்பனை சுமாரா விக்குது. சுமாரா தான் விக்குது. இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க ஐயா? இதெல்லாம் வந்து 17, 18, 18 ரேஞ்சுக்கு தான் போகுது. 14 இப்படி எல்லாம் 1 வருஷ கடை 1.5 வருஷ கடை இருக்குமா? இருக்கு. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 20 கொண்டாந்து. 20 தான் கொண்டாந்துருக்கீங்க. எல்லாமே உங்க ஏரியா ஆடுதான்? ஆமா. இதுலயே நீங்க சொல்ற விலையில இருந்து கம்மியா பேசி கூட வாங்கிக்கலாம். 10 ரூபா 12 ரூபா ரேட். 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சில இருக்கு. சரி. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்பருங்க? நம்பர் தான் வண்டியில் நம்பர். அந்த வண்டியில் இருக்கு. சரி ஓகேங்க. அது போய் எடுத்துக்கிறேன். இருங்க
அது அங்க இருக்கிற அந்த நம்பர் தான், அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஐயாட்ட குட்டி வாங்கிக்கலாம். என்ன விலமா வருது குட்டி எல்லாம்? ஒன்னு 6.5 சொல்லிட்டு இருக்கிறேங்க. 6,500. மேய்ச்சல் தரமா? ஆமா மேய்ச்சல் தரத்துல. ஆமா. எத்தனை ஆடு நீ கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 10 கொண்டு வந்து 5 வித்துருச்சுங்க. 5 கைவசம் இருக்கு. அந்த பெரிய ஆடெல்லாம் பெரிய ஆடு எல்லாம் 5,000 5 ரூபா ரேஞ்ச் வரும். அறுப்புக்காகுமா? அறுப்புக்காக மாதிரி வளர்த்துக்கலாம். சரி, ஓகேம்மா. இப்போ சேலம் கருப்புலயே ஆடுகள் வந்து நிறைய இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பெரிய கொடியாட்டு கடை 2 வச்சிருக்காங்கப்பா. அதை போய் பார்ப்போம். நகரு 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 அந்த போய்ல 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 முட்டி முட்டி ஓ ஓ சேலம் கருப்புல பெரிய கடை. 1 வெட்டினா அந்த மாதிரி வெட்டுவோமா ஐயா? டைலாக் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய கடை நல்லா ஜம்முன்னு இருக்கு. அப்படியே இதுல வந்தா கொடியாடு. வீடியோ எடுத்துக்கலாமா? மைக் மாட்டேன். தம்பி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க சந்தைக்கு? நீங்க 10 கொண்டு வந்தீங்க. எல்லாமே கொடியாடா? கொடியாடெல்லாம் கிடையாது, எல்லாம் நார்மல் ஆடு தான். நார்மல் கிராஸ்? கிராஸ் தான். கிராஸ் தான். என்ன ரேட்டுமா வரும் ஒவ்வொன்றும்? ஒண்ணு 20,000 சொல்றேன். 20 ரூபா. காய் அடிச்சதா அடிக்காதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. பல்லு பல்லு போடல, எதுவுமே பல்லு ஒன்றும் போடல. கறி எத்தனை கிலோ அவ்வளோ ஒவ்வொன்று? கறி 20 கிலோ வரும். 20 கிலோ கன்ஃபார்ம் வரும். இதெல்லாமே நீங்க ஒன்னாதானா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுல அவரே கூட்டிட்டு போயிடலாம். இதுல பெரிய ஆடு என்ன ரேட் வரும்? இதை விட பெரிய ஆடா? ஆட்டை பொறுத்து ரேட். என்னைக்குமே வெயிட் பொறுத்து ரேட். வெயிட்ட பொறுத்து ரேட். ஓகே, உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. தேவைப்படுறோம். 7010364650. பேருங்க? மகாவிஷ்ணு. வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? குன்னத்தூர், மொடச்சூர், அவ்வளவுதான். சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஆடு எட்டையபுரத்து ஆடு அப்படின்னு. எட்டயபுரத்து ஆடு. எட்டயபுரம் ஆடுங்களாமா? நல்லா ஹைட்டான ஆடு. இதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே கிளம்பிடலாம். அப்படி உள்ள வந்தோம்னா ஃபுல்லா மும்முரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். வாங்க வாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு கழுவி கழுவி தானே ஊத்துறீங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. நிலம் போட்டாக்க உங்களுக்கு காசு எவ்வளவு? எனக்குங்களா? எனக்கு மாசம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வருங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். அப்புறம் எதுக்கு நாங்க போய் எல்லாத்தையும் கெஞ்சி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம்? கேட்டாரு. அதுக்கு பாக்குறீங்க, எத்தனை பேர் பாக்குறாங்களா? அதெல்லாம் கிரௌடு உள்ள செமையா இருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் நகருண்ணா, அப்படியே நிக்காதீங்க. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். குட்டி விற்கிற இடத்துக்கு போயிடும். குட்டி ஆடு உள்ள விற்கிற இடம். குட்டி ஆடுனா குட்டியோட ஆடுகள் விற்கிற இடத்துக்கு போயிடுவோம். தம்பி, இதெல்லாம் என்ன ரேட் வருமா? உங்களை காமிக்கல. என்ன ரேட்டு வரும்? ஒவ்வொன்னு எல்லாமே கடா குட்டியா? எல்லாமே பிறவை. தண்ணி எல்லாம் எதுவும் வைக்கல. இப்போ இது வந்து என்ன ரகத்துல செய்யற? நாட்டு வெள்ளாடா இல்ல கொடியாடு கிராஸ் மாதிரி இருக்கு? நாட்டு வெள்ளாடு தான். இந்த ஏரியா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 900-399-3037. எத்தனை குட்டிகள் கைவசம் வச்சிருப்பீங்க? ஒரு 10 குட்டி பக்கம் வச்சிருக்கேன். 10 குட்டி இருக்கு. சரி, ஓகே. அப்படியே இது எல்லாமே மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற ஆடுகள். அப்படியே உள்ள போறக்குள்ளேயே வரிசையா வந்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு சந்தையில. ஐயா வணக்கம். இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? வந்து வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்குனீங்க? 5 ரூபா சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி சரி, விலை பரவாயில்லைங்களா?
இன்னும் 10 ரூபா கிடைச்சா விற்க வேண்டியதா. 10 ரூபா கிடைச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஓட்டிட்டு போக வேண்டியதா. ஓட்டிட்டு போக வேண்டிய வேற. இது 2 கடை என்ன பிறவை வேணுங்களா? ஆமாங்க, கடை வேணும், பிறகு வேணும். சரிங்க ஐயா. அது போக இங்க கைது கடைக்கு பக்கத்துல வந்தோம்னா வளர்ப்பு ஆடுகள், சினை ஆடுகள் நிறைய விற்பனை கொண்டாடுவாங்க. ஐயா இதெல்லாம் ஜோடி என்ன விலை வருங்க? ஆட்டை போல இருக்குது. ஆட்டை பொறுத்து. இது வந்து 2 குட்டியோட 13 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. சரி ஓகேங்க. சினையாடா வாங்கியிருக்காங்களா? அவங்கள எடுத்துடலாமா? உங்களை எல்லாம் வேண்டாம். சரி என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சிருக்காங்க? கீழே தான் 16க்கு. என்ன 2 குட்டி இருக்குமா 3 குட்டி இருக்குமாமா? 3 குட்டி இருக்கு ஆடு. 16 ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள்ல கொட்டி ஓடும்? ஒரு மாசம் பிடிக்கும். 1 மாசம் பிடிக்கும். மடி இன்னும் இறங்கலையா? இறங்கிருச்சு. ஒரு மாசம், ஒரு 25 நாள் பிடிக்கும். 25 நாள் ஆகும். ஆமா. சரி ஓகே. பல்லு ஆறாம் பல், சின்ன பல் நிக்குது. 6 பல்லு. ஆமா. சின்ன பல்லு 6ஆம் பல் நிக்குதுங்கிறாங்க. ஆடு நல்லா பாக்குறது நல்லா கும்முன்னு இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் சொல்லிருங்க. நான் மோகன் பாபு பெருந்துரைங்க. 9500285761. சரி ஓகேம்மா. சரிங்க. அதெல்லாம் என்ன ரேட் வருது ஒவ்வொன்றும்? எல்லாமே சினையாடுகள் தான் இன்னைக்கு. 22 கேட்டிருக்காங்க. 11 ரூபா. 11 22க்கு. இது வந்து 8500. 8500. இதெல்லாமே ஆடு ஹைட் வருமா இல்ல நார்மல் ஹைட் தானா? நார்மல் ஹைட் தான். இன்னும் கொஞ்சம் வளரும். சரி 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 ஓகேம்மா. இந்த மாதிரி ஆடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். குட்டியோட 11,500 கேக்குறாங்க. 11,500க்கு மோதுறாங்க. நீங்க என்ன வேலை சொல்றீங்க? 12 ரூபாய்னா முடிக்கலாம். சரி ஓகே. 50,000 போடுங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடு குட்டியோட நிறைய கொண்டாந்துருக்காங்க. வாங்க. சரி பார்த்துட்டு என்ன 3 குட்டி இருக்குமா? 3 குட்டி வருது ஆடு. ஒரு ஆடு பிளஸ் 3 குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. ஆனா வீடு எடுத்துக்கலாம்ல? அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. உங்களை காமிக்கலாமா? நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. அவினாஷ் கிட்ட தெக்லூர்ல இருந்து. தெக்லூர். சரி ஓகே. இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 4 ஆடு கொண்டு வந்தீங்க. 3 ஆடு கொடுத்துட்டுங்க. விற்பனை பரவாயில்லைங்க. விற்பனை பரவாயில்ல. சரி ஓகே. இது வந்து 3 குட்டி வரைக்கும் ஆடுன்றீங்க. ஆமாங்க. 3 குட்டியோட இருக்குங்களா? ஆமாங்க. அந்த 3 குட்டியுமேவா? ஆமாங்க. அது மட்டும் குட்டி. 3ல எத்தனை கடா எத்தனை பிறவனா? ஒரு கடா குட்டிங்க 2 மூட்டு குட்டிங்க. ஒரு கடா குட்டி 2 மூட்டு குட்டியோட இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலைன்னா கொடுப்பீங்க? 16 ரூபா சொல்றேங்க. ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி 5,500 கொடுத்துருங்க. 5,500 கொடுக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி 3 குட்டி வரைக்கும் ஆடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கூப்பிடலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 83 90 90 95. பேர்னா? சுரேஷ். சுரேஷ். திக்குளூர்ல இருந்து வரீங்க? சரி ஓகே.